ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் ரெசிபி செய்யலாம். என்னோட சின்ன பொண்ணு நான் சாப்பாடு எடுத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு சூடு தாங்க முடியாம என்ன ஆட்டம் ஆடுறா பாருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை இந்த ரைஸ் செய்யறதுக்கு, அதனால ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சேன். ஆனா போடுறதுக்கு மறந்துட்டேன். கடையில வாங்கின பன்னீர் தான் நான் யூஸ் பண்றேன். 400 கிராம் எடுத்திருக்கேன். ஆன்டிபயோட்டிக்கா இருக்கட்டும், மஞ்சள் தூளும் டேஸ்ட்டுக்கு சால்ட்டும் மிளகாத்தூள் காரத்துக்கும் சேர்த்திருக்கேன். இது உங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா ஆயில் விட்டு அதோட லெமன் ஜூஸ் அவங்கவுங்க புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி டிராப்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பன்னீருக்கு டேஸ்ட் கிடையாது. இந்த மாதிரி மசாலா போட்டு நம்ம வறுக்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மசாலாவில் பன்னீர்ல எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 2 டம்ளர் அரிசி பாஸ்மதி அரிசி எடுத்தேன். சின்ன பொண்ணு 10 கேட்டாங்க. பெரியவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு 2 டம்ளர் அளந்து கழுவி ஊற வச்சுட்டேன். ட்ரை பிளைலயே வறுத்து ஒரு வேளையா ரைஸ் அதிலேயே வச்சிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா நெய்யும் நிறைய ஆயிலும் விட்டு பன்னீரை நல்லா ஊறிட்டு இருக்கிற பன்னீரை அழகா அடுக்கி வச்சுட்டேன். வைக்கும் போதே தெரியும் ஆழமான பாத்திரத்துல திருப்ப முடியுமான்னு. இருந்தாலும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்ல, அதனால 1க்கு 2 வேலையா செஞ்சுட்டு திரும்ப தவால மாத்திட்டு வறுத்துட்டு அந்த தவால இருந்த கோல்டன் கலர்ல வறுத்து தனியா எடுத்து வச்சுட்டு தவால இருந்த எண்ணெயை தூக்கி ட்ரை பிளைலயே மாத்தி வச்சுட்டேன். ட்ரை பிளைய பாருங்க நல்லா சேட்டை பண்ணி வச்சிருக்கேன். அடி பிடிக்காம வருதான்னு பார்ப்போம். பக்கத்துல அரிசி வேக வைக்கிறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சிட்டு இருக்கேன். அதுல உப்பு, ஆயில், அதோட லெமன் ஜூஸ் இதெல்லாம் தேவைக்கிறப்ப சேர்த்துட்டு நான் வீடியோக்காக கலர் பவுடர் சேர்க்கிறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் தேவைன்னா ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். நான் மறந்துட்டேன். மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், அதை விட கொஞ்சமா மல்லித்தூள், அதை விட கொஞ்சமா ஜீரகத்தூள் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுட்டு அக்கா தங்கச்சி பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கும் குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கேரட்டு, குட்டி கேரட் 1, அதை நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு பச்சை பட்டாணி ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுல நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு சிம்லயே ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வைப்போம். இந்த பக்கம் ஒலை நல்லா கொதிக்குது, அதனால தண்ணி வடிச்சிட்டு அரிசி சேர்த்துட்டேன். அரிசி நல்லா வெந்து வந்துருச்சு 3/4 பதம். அந்த வீடியோ வழக்கம் போல மிஸ் ஆயிடுச்சு. அந்த வெந்துட்டு இருந்த அரிசியில தண்ணியை எடுத்து சூடா இருக்கிற தண்ணியை எடுத்து இந்த ட்ரைப்ளைல 1 டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா 3/4 பதம் வெந்துருச்சு அரிசி. அதனால நீங்க எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல சாதத்தை நல்லா லெவல் பண்ணிட்டு வறுத்து வச்சிருந்த பன்னீர் எல்லாத்தையும் மேல அழகா அடுக்கி விட்டுட்டு மூடி போட்டு சிம்ல ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண விடுவோம். குக் ஆனதும் 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டு 15 நிமிஷம் ரெஸ்ட்ல விட்டுட்டு ஓபன் பண்ணா ரைஸ் இப்படி நல்லா அருமையா பொல பொலன்னு வருது. டேஸ்டாவும் இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.